வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டமான முதலமைச்சரின் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் மானியத்தில் வழங்கும் திட்டம். இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் மூலியமா சோலார் பம்பு செட்டு வாங்க 80% வரைக்கும் மானியம் தராங்க. வாங்க இந்த வீடியோல இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, இதனால் பயன்கள் என்ன, இன்னும் மேல் பகுதி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சத்திரமடை. இந்த ஸ்கீம் பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எடுக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம். வாங்க இதான் செய்தி. இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு யார் மூலியமா செயல்படுத்துறாங்கன்னா, வேளாண் உழவர் நலத்துறை கீழ் உள்ள வேளாண் பொறியியல் துறை மூலியமா தான் இந்த ஸ்கீம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்துறாங்க. அடுத்தது மொத்த விலையும் கொடுத்து சோலார் பம்ப் செட் விலையை கொடுத்துறாங்க. 5 ஹெச்பி சோலார் பம்ப் செட் விலை வரும்னா 3,14,088 ரூபா. அதுவே 7.5 ஹெச்பி சோலார் பம்ப் செட் 4,42,113 ரூபாவும், 10 ஹெச்பி சோலார் பம்ப் செட் 5,41,347 ரூபாயும் கொடுத்துறாங்க. இது மொத்த விலை. உங்களுக்கு மானியம் கிடைக்கும். எவ்வளவு மானியம் கிடைக்குன்னா, இதுல 80% மானியம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பிரிவை சேர்ந்த சிறு விவசாயிகளுக்கு இந்த ரேட்ல 80% கிடைக்கும். அதுவே 70% மானியம் யார் கிடைக்குன்னா, பொது பிரிவை சார்ந்த சிறு விவசாயிகள் மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பிரிவை சேர்ந்த இதர விவசாயிகளுக்கு இந்த 70% மானியம் கிடைக்கும். மற்ற விவசாயிகளுக்காக 60% மானியம் இந்த விலையில கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம் மூலியமா வாங்கும் சோலார் பம்ப் செட்டுக்கு 5 ஆண்டுகளுக்கு உத்தரவாதம் தரம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து மேலும் விவரங்களும் சொல்லி கொடுத்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துறாங்க. அந்த டேட்ல இதில் ஸ்கீம் பற்றி டவுட்னா அந்த மெயில் ஐடி கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. அப்படி உள்ள வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்க, சூரிய சக்தி பம்ப் செட் மானியத்தில் அமைதுன்னு சொல்லி கொடுத்து கீழே ஃபர்ஸ்ட் விவசாயியின் பேர் கேட்குறாங்க. உங்களுடைய பேரை ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணிக்காங்க. அது டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க, பாலினம் கேட்குறாங்க, ஆண் பெண் கேட்குறாங்க. உங்களுடைய பாலினம் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்து விவசாய நகை, நீங்கள் சிறு குறு விவசாயம் இல்லை இதர விவசாயம் கேட்குறாங்க. நீங்கள் சிறு குறு விவசாயம் தான் அதை செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இதர விவசாயம் தான் இதர விவசாயம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய வகுப்பு கம்யூனிட்டி என்ன கேட்குறாங்க. நீங்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரா இல்லை இதர வகுப்பினரோ கரெக்டாக உங்களுடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. அடுத்தது உங்களுடைய வட்டம் கேட்குறாங்க. உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது கீழே வட்டம் கேட்குறாங்க. உங்கள் வட்டம் என்னவோ கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. அப்போ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்கள் வில்லேஜ் நேம் கேட்குறாங்க. உங்கள் வில்லேஜ் நேமை கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. அடுத்து கைபேசி எண், உங்களுடைய கைபேசி எண் 10 டிஜிட் மொபைல் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அப்போ டைப் பண்ணிச்சதும் கீழே பாருங்க, சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். ஃபர்தராக இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே நமக்குள்ளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.